பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இருவரும் பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஆகலாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் கட்சியுடைய தலைவரும் அதே தலைவரும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே தொடர்ந்து மாற்றி மாற்றி நிர்வாகிகளை சந்திச்சு வராங்க. இப்ப ராமதாஸை சந்திச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரையும் செல்வ பிறந்தகையும் அன்புமணி ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு. திடீர் வாசம் ஏன் கேட்டிருக்காரு, அதை பத்தி. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மனஸ்தாபம் வந்துருச்சு. அது ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கூட சமாதானம் ஆகலாம், அது நமக்கு தெரியாது. அது உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சில காரணங்களால வெளியில வந்த மதிமுக இன்னைக்கு திமுகவோட வெற்றிக்காக பாடுபட்டு உழைப்போம்னு சொல்றீங்க. மதிமுகவோட எதிர்காலம் எதை நோக்கி சார் இருக்கு? எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். நாங்க இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் உயர்நிலை குழுவிலே. அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகிறத தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைவர் இருக்காங்க, தமிழகத்துல கூட்டணி ஆட்சி எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்லை. அவங்க ஜெயிக்க போறதே இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்லை. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்லை. மாநிலங்களவை உறுப்பினர் மதிமுக குறைந்திருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தல் அந்த சீட் பேலன்ஸ்ல வந்து டிமாண்ட் வைக்கப்படுமா? அதிக சீட் இதெல்லாங்க தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாம் அதெல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்லை. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை. ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது என்றும் விஜய்க்கு தான் அறிவுரை கூற வேண்டியது இல்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்க. நீங்க கேட்கிற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்ல நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்ல, அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேள்வி. யாரு ஒரு கட்சினா அழைக்கத்தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஒரு பொண்ணு இருந்தா 4 இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க, பையன் இருந்தா 4 இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க, அழைக்கத்தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு. அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும். எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், ஜனவரியில நாங்க அறிவிக்கிறோம். நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.